வணக்கம். குருவே சரணம். சூரியன் செவ்வாய் பொதுவாக ஒரு லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுத்துருது. கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, உடலில் வெப்ப ரீதியான பிரச்சனை. அதாவது உடலில் ஒரு பங்கு இருக்க வேண்டிய வெப்பம் 2 பக்கம் இருக்கும், 2 பங்கு இருக்கும். இதுவே உடல் ரீதியான சில பிரச்சனைகளை கொடுத்துருது, மன ரீதியான சில பிரச்சனைகளை கொடுத்துருது, குடும்பத்துக்குள் கணவன் மனைவிக்குள் தாக்கத்தை கொடுக்கிறது. இது கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ சூரியன் செவ்வாய் லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் இருப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். செவ்வாய்க்கிழமையில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். அப்படி மீறி நீங்க சாப்பிட்டாலும் அளவா கொஞ்சமா சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டு தான் தீரும் அப்படின்னா அளவா சாப்பிடுங்க, செரிமானம் ஆகக்கூடிய அளவில். இல்லைன்னா அதுவே பல்வேறு பிரச்சனைகளை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில அந்யோன்யமா இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைச்சா சூரியன் செவ்வாய் 7ஆம் பாவத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும், ஞாயிற்றுக்கிழமை சிவ வழிபாடு செய்யுங்கள், செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை முழுவதும் இதை செய்து வர வேண்டும். செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பேருக்கு வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதான். குடும்பத்தில் ஒரு அந்யோன்யமோ மகிழ்ச்சியோ சந்தோஷமோ அங்கே ரொம்ப குறைவாயிடும். இதே சூரியன் செவ்வாயை குரு பார்த்து இருந்தால் குடும்ப வாழ்வு சிறப்பாக இருக்கும். அரசு உத்தியோகம் கிடைக்கும், கர்மபுத்திரன் உடனடியாக பிறப்பார். இது பல்வேறு பொதுவான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்த்ததுல நிறைய பிரச்சனைகள் இருந்தனால அது இன்னைக்கு நான் பதிவிடுறேன். அதுக்காக உடனே நீங்க அப்படியே எடுத்துக்கூட வேற கிரக பார்வைகள் அந்த 7ஆம் பாவத்துக்கு இருக்குதா, என்ன திசா புத்தி நடக்குது, திசை நடக்குது, புத்தி நடக்குது, அந்தரம் நடக்குதுன்னெல்லாம் பார்க்கணும். வயதுக்கு ஏற்றவாறு தான் அது பிரச்சனைகளை கொடுக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. பொதுவாக சூரியன் செவ்வாய் 7ஆம் பாவத்தில் இருப்பது சிறப்பு அல்ல. குரு பார்வை பெற்றிருந்தால் பிரச்சனைகள் இருக்காது, இல்லையேல் கண்டிப்பாக சிறப்பாக இருக்காது. முறையான பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள். பரிகாரங்கள் செய்ய வசதி இல்லை, என்னால் பொருளாதார வசதி இல்லை என்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சிவாலயம் சென்று வழிபடுங்கள், செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமாளை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வளங்கள் பெருகும். பண்டிட் MGP 42 வருட அனுபவ ஜோதிட ஆராய்ச்சியாளர். நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம்.